அட கடவுளே! இது இப்போ எப்படி நடக்குதுன்னு எனக்கு நிஜமா புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். எப்பா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அத ரிவ்யூ பண்ணணும். ஆனா மழை டைம்ல மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னு. சரி கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே மழை சீக்கிரம் பெய்யும்னு சொன்னாங்க. பத்தினி சொன்னா பச்சை வாழை மரம் கூட பத்தி எரியும்னு சொல்லுவாங்க. ஆனா வாழை மரம் மட்டும் இல்லங்க. வானம் கூட பொளந்து கட்டும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நமக்காகவே வந்த இந்த மழைய வீணாக்க கூடாதுன்னு வேக வேகமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்க ஃபோன் கேஸ் மாரி இருக்கும். ஆனா இது ஃபோன் கேஸ் கிடையாது. அதுக்கும் மேல பின்னாடி நல்ல குவாலிட்டி வைப்ரேஷன் டேம்பர்ஸ் இருக்கும். அதுவும் 4. தென் இந்த வாட்டர் ப்ரூஃப் லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு grip கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வைக்கிறேன். 6.7 இன்ச்சஸ் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எமர்ஜென்சிக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கீழே போட்டு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஏர் டைட்டா. தென் ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோனை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். தென் பின்னாடியுமே கேமரா ப்ரொடெக்ஷனுக்கு அதே ஃபிலிம் கொடுத்துருப்பாங்க. தென் ஒய்ஃபோட iPhone 16 Pro கவரோட வச்சிருக்கேன் உள்ள. டச்லாம் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. தென் என்னோட 16 Pro Max 6.7 இன்ச்சஸ் கவரோட உள்ள வச்சேன். சைட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகிட்டே இருந்துச்சு. தென் கவர் கழட்டிட்டு உள்ள வச்சேன். அதுவுமே பக்கா ஃபிட்ல இருக்கு. உள்ள வச்சதுக்கப்புறம் ஃபோன் ஆடாது. நல்ல கிரிப்பா பிடிச்சிக்கும். டச்சுமே செமையா ஒர்க் ஆகும். வெளியே எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அதை விட ஸ்ட்ராங்கா வாட்டர் ப்ரெஷரை வச்சு நான் வந்து வாஷ் பேஷன்லேயே டெஸ்ட் பண்ணேன். இவ்வளோ தண்ணி இருக்கும் போதுமே டச் ஒர்க் ஆகுது. அண்ட் அது போக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ள ஒரு டிராப் தண்ணி கூட இல்லை. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்கு. அதனால டக்கு டக்கு டக்குன்னு கீழே ஓடி வந்து மலையில ஃபோனை வச்சுட்டேன். மேலே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் என்னை பார்த்து என்ன இவன் கிறுக்க நான் ஃபோனை வச்சுட்டு போறான்னு வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் என் ஃபோனை கடுமையான மலையில வச்சிருக்கேன். இதுதான் என் மெயின் டிவைஸ். இதுக்குள்ள ஒரு 300 வீடியோக்கு மேல இருக்கு. அந்த ஃபைல்க்குலாம் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு செம்ம லாஸ். கட் பண்ணாம அப்படியே மலையிலேருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தண்ணிலையும் டச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. செம்மல. அண்ட் இப்போ ஓப்பன் பண்றேன். உள்ள தண்ணி ஒரு ட்ராப்பு கூட போல செம்மையாக சீல் பண்ணியிருக்கு தண்ணி உள்ளே போகாமல். பட் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. சைட் பட்டன்ஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஐஃபோனில் ஹே சிரி லாக் த ஃபோன் சொன்னால் லாக் பண்ணிடும். அண்ட் ஆண்ட்ராய்ட்லேயுமே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சு ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபோன் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ஃபோன் உள்ளே ஆடவே ஆடாது. நல்ல டைட்டாக கிரிப்பாக அந்த ஷீட் போய் பிடிச்சிக்கும் ஃபோனை. ஸோ இருக்கிறதுலே எல்லா ஹார்டான டெஸ்ட்டும் இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட பைக்கில் இதை மாட்டவே போகிறேன். அண்ட் மழை வேறு எனக்காகவே இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பைக்கில் மாட்டிட்டு நான் போய் இதை மலையில் நிறுத்த போகிறேன். அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே பைக்கோடவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் பைக்கோட சைட் மிரரில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டி அந்த மாதிரி வண்டியில் லைட்டாக ப்ரெஷர் போடுறதுக்கே அந்த வைப்ரேஷன் டேம்பர்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. வைப்ரேட் பண்ணுறது கூட நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. தென் இந்த டிவைஸை நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வெர்டிகலாவோ இல்லை ஹரிசான்லாவோ. அண்ட் இப்போ மழை இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் இன்னும் ஈரமாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டில் நான் டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மழை வெயில் அது போக வைப்ரேஷன் எல்லாத்துலேருந்து ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் கேஸாக இது இருக்கும். ஐ மீன் மொபைல் ஹோல்டராக இது இருக்கும். இதோட லிங்க் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். தேவைப்பட்ட மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.